நண்பர்களே, திமுக தலைகள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில தாவேகா பக்கம் போற மாதிரி இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கும் இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம தான் முதல்ல பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ஊடகங்கள்லாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் திமுக தலைவர் திரு ஸ்டாலினுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. கூப்பிட்டு வான் பண்ணாராம், என்ன இப்படி இருக்கீங்களே அப்படின்னு. எப்படி இருக்காங்க தெரியுமா? ரொம்ப கூலா இருக்காங்க, ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. முதல்ல முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர், அவரு சட்டப்பேரவையில முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து வாழ்த்து எல்லாம் தான் சொன்னாங்க. ஆனா சொல்ற விதம் இருக்குல்ல, ரொம்ப நெருக்கமா அப்படி இருந்தாரு. அப்பவே நம்ம சொன்னோம், திமுகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டா இருக்காங்க, ரொம்ப இணக்கமா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் தான் மற்ற ஊடகங்கள் அதை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா சட்டப்பேரவையில பாமகவுடைய சௌமியா அன்புமணி ரொம்ப நல்லா பேசுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, அரசை பாராட்டுவதும் அரசை குறை கூறுவதும் சமமா இருக்கு, அதுவும் நிதானமா இருக்கு. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த், அப்புறம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பொள்ளாச்சி உறுப்பினர், அவரும் சிறப்பா பேசுறாரு. ஆளுங்கட்சியை குறைகளை பாராட்டும் சொல்லணும், குறைகளை சொல்லி அவர்கள் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கான கிடுக்கி பிடிப்போம். ஆனா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதை செய்யல அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு? எவ்வளவு மூத்த அமைச்சருங்க அவரு, ரொம்ப தெரியாதவரெல்லாம் கிடையாது. பேசும்போது அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை பேசும்போது சாமி அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஏதோ மறந்துட்ட மாதிரி சிரிக்கிறார். ட்ரால் ஆனாருங்க, எல்லார பத்தி சிரிச்சாங்க, முதலமைச்சர் சிரிச்சாரு. அப்படி ஒரு சிரிப்பிற்கு இடம் அளிக்கிற வகையில் நடந்து கொண்டார். என்ன இப்படி நடந்துக்கிறாங்களே, நம்ம இதுக்காக உள்ள அனுப்பிச்சிருக்கோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாலே எப்படியெல்லாம் பேசி முடிவு பண்ணி அனுப்பிச்சா, அங்கே போய் இந்த மாதிரி இப்படி இணக்கமா இருக்காங்களே, விளையாட்டா இருக்காங்களே அப்படின்னு திமுக தலைமைக்கு ரொம்ப வருத்தமா, முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப வருத்தப்பட்டாராங்க. இனி இப்படி இருக்காங்களே அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஏவா வேலு பார்த்தீங்கன்னா ரொம்ப இவர் நம்ம நிதி அமைச்சர் மரிய வில்சன் உடைய பேச்சு தொடர்பாக திமுக சின்னத்தில் நின்ற மதிமுக உடைய, அப்போ மதிமுக இருந்தார் அவருடைய அந்த எம்எல்ஏ சொன்னார்ல, என்ன இப்படி பேசுறீங்க, தமிழ் நல்லா பேசுங்க, தெளிவா பேசுங்க, நீங்க ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா மரிய வில்சன் கொதித்து எழுந்தார். நிதி அமைச்சர் என்ன பேசினாரு அப்படின்னா, நீங்க உருவ கேலியெல்லாம் செய்வாங்களா, மொழி அப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் பேசுவேன், நீங்க கேட்கறத பாருங்க, நான் வந்து நான் 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 கற்றுக்கொண்டது என்னுடைய கிறிஸ்தவ மதம், இப்படிலாம் பேசினார். இப்படிலாம் பேசினா ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையாச்சு. அடுத்த நாளே வந்துட்டு அவரு, நாங்கள் முதலில் வந்தவர்கள், நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வில் கம் பேக் ஸ்ட்ராங்லி நெக்ஸ்ட் அப்படிலாம் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரு. அதுக்கு காரணம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழைத்து நன்றாக திருத்தி அனுப்பியிருப்பார் மாதிரி தெரியுது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, திரு மரியவல்சன் கோவப்பட்டார்ல, உடனே எழுந்து யாரு ஏவா வேலு எழுந்து, எங்க எங்க ஊர் பக்கம்லாம் வீடுங்கிறதுக்கு ஊடுன்னு சொல்லுவாங்க, 80 அப்படிங்கிறது எம்பலதுன்னு சொல்லுவாங்க, நீங்க உங்க மாதிரியே பேசுங்க, தெரிஞ்ச பையன்தான், இப்படிலாம் இணக்கமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரிஷிவந்தியம் அதனுடைய திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், அவர் என்ன பண்ணாரு, ஆதவஜன நண்பருங்க, அவர் திமுக இருந்தபோது எனக்கு சீட்டு, எனக்கு அவர் தான் சீட்டு வாங்கி கொடுத்தாரு. இப்படி திமுக காரங்களா பார்த்தா கூட போய் பக்கத்தில் உட்காந்துறாங்கிற மாதிரி இருக்காருங்க, தோல்ல கை போட்டுருவாங்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு இணக்கம், நெருக்கம். ஏவா வேலு கூட சட்டப்பேரவை தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் சொல்றாரு, அண்ணா திமுக திமுக நாங்கெல்லாம் ரொம்ப நெருக்கன்னு சொல்லாதீங்க, நெருக்கன்னு சொல்லாதீங்க இப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கான ட்ரால் ஆச்சு. என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு. ஏவா வேலு உங்களுக்கு தெரியும், சாஃப்டா இருக்காரு அப்படின்னா வழக்குகள்லாம் துரத்துது அப்படிங்கிறதுக்காகவா நம்ம பேசுறோம்ல. இதற்கு பின்னணியில் ஏதோ இருக்க வேண்டும், திமுகவுடைய மூத்த தலைகள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கின்றன, மென்மையாக செயல்படுகின்றன அப்படின்னா ஏதாவது வழக்கு வந்துருமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல. வழக்குகள் இருக்குங்க, ஏவா வேலு உங்களுக்கு தெரியும், கரூர்ல சாலையே போடாத சாலை, அதுக்கப்புறம் போட்டதாக சொல்லி முறைகேடு செய்த புகார், அது தொடர்பான விசாரணை நடக்குது. இப்போ புதுசா இப்போ அறப்பொரு இயக்கம் சொல்லியிருக்கு, முக்கியமாக அவர் ஊர்ல ஒரு ஒரு திமுக மாநாடு நடத்துறதுக்கு ஒரு ஏரியிலிருந்து மண் அள்ளுனாங்க, அது சட்டவிரோதம், அதில் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த சாலை விஷயத்துல 3.2 கோடி ரூபாய். என்னங்க 3.2 கோடி, 8 கோடி இப்படிலாம் சொல்லாம ஏவா வேலு மீது பிசாத்து இல்ல. அவரே என்ன நினைப்பாருங்க, எவ்வளவு கம்மியா மதிப்பாங்க அறப்பொரு இயக்கம் எல்லாம். அவருடைய வேல்யூ என்ன, அவருடைய மதிப்பு என்ன, இந்த மாதிரி சின்னதா சொல்றாங்களே, அவரே நினைப்பாரு. ஆனா இந்த மாதிரி சின்ன அளவு கூட வழக்குகள் வந்துடக்கூடாதுன்னு அவர் நல்லா நினைக்கிறாருங்கிறது தெளிவா தெரியுதுங்க.
இதெல்லாம் இப்போதான் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கிறாரு. என்ன நம்ம ஆளுங்க கிடுக்கிப்பிடியே போட மாட்டேங்கிறாங்களே, மத்தவங்கலாம் போடுறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் விளையாட்டா இருக்காங்களே சொல்லிட்டு கூப்பிட்டு பேசியிருக்காராம். பேசி கண்டிச்சிருக்கிறாருன்னு கேள்விங்க. நீங்கள்லாம் இன்னும் கராராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன தகவல் வருதுன்னா, இனிமேல் சட்டப்பேரவையில பேசுறதுக்கு ஓபிஎஸ் அதிமுகல வந்தவரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இவர்கள் தான் பேச வேண்டும். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவரை சொல்லியிருக்கவே மாட்டாருங்க. வெளியே வர தகவல்லாம் தப்பான தகவல்கள். என்ன சொல்லியிருப்பாரு? அவர் சாமி அமைச்சர். சொன்னவருக்காக மறுபடியும் பேச சொல்வாரு. ஓபிஎஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லயே போட்டு அறு 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 அறுத்தவர் அவர் தான். அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு திக்கி திக்கி ஏதோ தமிழ் பேசலன்னு சொல்லி புதுசா வந்த தாவேகா எம்எல்ஏக்கள் மீது பேசுறாங்க. ஓபிஎஸ் எத்தனை வருஷம் அனுபவம், இன்னும் அப்படியே தடுமாற்றத்தை பேசி என்ன பேச வர்றாருன்னு அவருக்கே தெரியல. திமுகவை ஓன்னு புகழணும், தாவேகாவை விமர்சனம் பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு சுவை இருக்கா? அவரை போய் பேச சொல்லி இருக்கிறாராம் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்னங்க எல்லாம் சரியான பூமர் பார்ட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கட்சியும் அப்படிதான் இருக்கு, உறுப்பினரும் அப்படிதான் இருக்கு. ஓபிஎஸ் பூமரா இருக்காரு. பேசும்போதே மக்கள் ஓடிடுவாங்க மாதிரி இருக்கு. அந்த லைவ் டெலிகாஸ்ட் பாக்குறாங்களா மக்கள், மொபைல்ல பாக்குறாங்க, டிவில பாக்குறாங்க. ஓபிஎஸ் வந்தானே சரி போலாங்கிற மாதிரி நிலை வந்துருவாங்க. அவரை போய் பேச சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. ஐயா, ஸ்டாலின் அவர்களுக்கு யார் நல்லா பேசுவாங்க, யாரை பேச வச்சா கட்சிக்கு லாபம், அதுவே தெரியல மாதிரி இருக்குங்க. ஏன் தோத்தாங்கன்னு இப்பதானே இங்க தெரியுது. நல்லா தெரியுதுங்க. நல்ல இளைஞர்களை பேச வைங்க, நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுங்க. என்ன பண்றது, பார்ட்டியில எல்லாரும் பூமர்களாவே இருந்தா என்ன பண்றது? கூட சேர்ந்து சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படியே ஆயிட்டாரு. அவருக்கும் அதே மாதிரி பேச வருது. ஆனா நல்லா பேச எதிர்பார்த்தா எப்படிங்க? இதுல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி தலைமையிடமிருந்து விலகி இருக்கிறார். அவருக்கு எதிராக வழக்குகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பல வழக்குகள், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்க இயக்கம் அது தொடர்பான வழக்கு, தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு, இதெல்லாமே இருக்கு. இந்த வழக்குகளுக்கு திமுக தலைமை ஆதரவு கொடுக்கவில்லை. நான் அவருக்கு ஆதரவா நிக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்காம். அதனால ரொம்ப கான்டாக்ட்ல இல்லையாம். இந்த தொலைபேசி தொடர்பில் இல்லைங்கிற நிலைமையில இருக்கிறாராம். ரொம்ப தொலைவில் இருக்காராம். நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாராம். ரொம்ப ஒரு ஹெல்த்தி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாராம். ஆரோக்கியமான ஒரு தொலைவு. அந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவரு நேரா வேற கட்சிக்கு போயிடுவாரா? தகைக்காவுக்கெல்லாம் போக வாய்ப்பு இல்லைன்னா திமுகவா? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டுன்னு திட்டுவாரு இங்க பிரச்சார கூட்டத்துல. 3 மாசத்துல சேர்த்துக்குவாரு. கடைசியில சேர்த்துட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அவர் தியாகின்னு பட்டாலாம் கொடுப்பாரு. அப்படிலாம் தாவேக்கா இருக்க மாட்டாங்க, நிச்சயமா இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் திமுக தலைமை மீது கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாராம் செந்தில் பாலாஜி. அவர் எப்படி சட்டப்பேரவையில பேசுவாரு? அங்க பேசுறவங்க பாருங்களேன் எப்படி இருக்காங்க அப்படின்னு. திமுக இந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு, ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு. திமுக ஒரு பலமான எதிர்க்கட்சி, அதிமுக பலவீனமாகி கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி. அப்படி இருக்கும்போது திமுகல இருந்து ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா, நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுங்கள், நன்றாக பேச கற்றுக் கொடுங்கள், அரசை நன்றாக குறை கூறவும், அரசிடமிருந்து நல்ல பதில்களை வாங்கவும் திமுக காரர்களுக்கு நல்ல பயிற்சி தர வேண்டும். முதல்ல அந்த மைண்ட் செட்டை மாத்தணுங்க. திமுக மைண்ட் செட்டை மாத்தணும். இன்னும் அவங்க ஆளுங்கட்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடிப்படையில் இருக்காங்களே அவங்களும் அதே நினைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அவங்க தாவேக்கு ஆட்சிக்கு வந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப 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 சரியா இல்ல. திமுக ஒரு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. தாவேக்கா தூய சக்தின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்க, தூய ஆட்சி நடத்தணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, அதிகாரிகள் வாங்கக்கூடாது, கட்சிக்காரன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா இந்த திமுக பேர்வழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் கூட ஊழல் இருக்குங்க. அதுக்கு எதுக்கு சொல்றது தெரியுமா? திமுகலே ஊழல் இருந்துச்சு, இதுலயும் இருக்கு பாருங்க. ஊழல் ஆக மொத்தம் இருக்கணும். உண்மையை சொல்லப்போனா அப்படி சொல்றவங்க தான் ஊழல்வாதிங்க. திமுக காரங்களும் அப்படிதான் இருக்காங்க. திமுக அனுதாபிகள் இவங்க அதை விட மோசமானவங்க, அவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. இடதுசாரிகள் சில பார்ட்டிங்க இருக்காங்க. அவங்க வந்து சிவப்பு துண்டு தான் போட்டிருக்காங்க தவிர அவங்களோட மனசுக்குள்ள எப்பவுமே கருப்பு சிவப்பு தான் தொங்கிட்டு இருக்கு. துண்டு சொல்றேன். அவங்களும் அதே மாதிரி தான் பேசுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு மாற்றம் வரக்கூடாது, தூய சக்தி வந்துடக்கூடாது, இந்த ஆட்சி தூய்மையாக இருக்க வேண்டும், திரு விஜயோட ஆட்சி தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவோம். அவர் அதை செய்ய வேண்டும் என்று நம்ம நம்ம வந்து கமாண்ட் பண்ணுவோம். நீங்க வந்திருக்கீங்க, செஞ்சு காட்டுங்க. அது நல்ல ஒரு மனம்ங்க, நல்ல ஒரு நோக்கம். அப்படி இருக்காம அப்பவும் ஊழல் இருந்துச்சு, இப்பவும் ஊழல் இருந்துச்சு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களாம் ரொம்ப பிற்போக்குவாதிங்க. உண்மையாவே ஊழல் மலிந்த பூமர்கள். விஜய் தூய்மையான சக்தி தான், அதனால் தான் ஏதாவது நடவடிக்கை எடுத்துடுவாரு அப்படிங்கிறதுக்காக திமுகவுடைய மூத்தவர்கள் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டா இருக்காங்க போல இருக்கு. இது திரு ஸ்டாலின் தெரிஞ்சிருக்கு, அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாரு. சட்டப்பேரவை வருகின்ற நாட்கள்ல என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.